ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு கட்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். நான் அதுக்கு ஒரு 300 கிராம் அளவில் இருக்கிற ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு கிழங்கு தான் எடுத்திருக்கேன், நல்லா பெருசாக இருக்குது. இதுவே போதுமானது தான். நான் மேலேயும் கீழேயும் 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு தண்ணியில் வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை வேக வச்சுட்டு நம்ம இது எப்படி வெந்துருச்சு அப்படின்றத நம்ம ஒரு நைஃப் வச்சு பார்த்துடலாம். நைஃபை உள்ளே இறங்குது அப்படின்னாக்கா அது நல்லா வெந்துருச்சு, பதமான ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப குழைய விட்றாதீங்க, கொஞ்சம் லேட் ஆனாலும் குழஞ்சி போயிடும். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன், பீட்ரூட் எடுத்திருக்கேன், இஞ்சி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பச்சை மிளகா ஒரு பாதி பச்சை மிளகா அளவுக்கு நான் நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கனாக்கா ப்ரெட்டு தூள், ப்ரெட்டை நான் மிக்சியில் சுற்றி நான் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன், லேசாக கொரப்பாக. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு பார்த்திங்கன்னா அது 300 கிராம் அளவுக்கு கிழங்கு எடுத்திருக்கோம். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக இதில் சால்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணியை கரைக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக தோசை பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இது நம்ம அந்த கட்லெட்டை ரெடி பண்ணிவிட்டு இதில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை கரைச்சி வைக்கிறோம். இப்போ நான் கரைச்சி இதை ஒரு சைடு வச்சிடுறேன். இதை கரைச்சி நம்ம ஒரு சைடு இதை வச்சிடலாம். கட்லெட் பார்த்திங்கனாக்கா பிரியும், நம்ம கிழங்குல தான் பண்ணுறோம் அப்படின்றனால பிரியறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சமாக மைதா மாவு கரைச்சி வச்சுக்கிறோம், இதில் டிப் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா நான் சிக்கன் கபாப் பவுடருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கலந்தரிச்ச மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. நான் வெங்காயம் 1 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கிழங்கு வெந்துட்டுருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நைஃப் உள்ளே போயிட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா உரித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த தோலை உரிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மசிக்கணும். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நான் ஒரு டம்ளர் வச்சு அதை மசிக்க போகிறேன். சூடாக இருக்கனால வச்சு அழுத்தி மசித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கட்லெட்டு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸ்வீட்டு பிடிக்காது அப்படின்றவங்க உருளைக்கிழங்குலே பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு பண்ணிக்கலாம். பீட்ரூட் அவாய்ட் பண்ணிவிட்டு கேரட் போட்டுக்கலாம், அதில் ஸ்வீட் இருக்காது. இது ஸ்வீட்டு காரம் 2 சேர்ந்து இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். நம்ம இப்போ வச்சுருக்க வெங்காயம் அதெல்லாம் வதங்கிறதுக்கான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இது சூடு ஏறினதும் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். நான் இப்போ இஞ்சி பச்சை மிளகா 2யும் போட்டுடுறேன். அது கொஞ்சம் லேசாக பொரியட்டும். அது நம்ம சாப்பிடும்போது லேசாக கடிப்படும்போது சூப்பராக இருக்கும். அதனால் நைஸாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாலாம் போட வேண்டாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நம்ம பீன்ஸ் 2யுமே சேர்த்துடலாம். பீன்ஸு தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வெங்காயம் உடனே வெந்துடும். ஆனால் வெங்காயத்தையும் பீன்ஸையும் 2 ஒன்றா சேர்த்துடலாம். வெங்காயமும் பீன்ஸும் முன்னாடியே போடுறோம் ஏன்னாக்கா நம்ம வெங்காயத்தில் இருக்க ஈரம் இறங்கும் போது அந்த ஈரத்துலேயே கொஞ்சம் பீன்ஸ் லேசாக வேக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம 2யும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ சால்ட்டு போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு நம்ம இப்போ எந்த அளவுக்கு ஸ்டஃபிங்க்கு அந்த மசாலா ரெடி பண்ணுறோமோ அதுக்கு உள்ள உப்பை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கட்லெட்டு.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா வாசனை கொஞ்சம் இதானதும் நம்ம அந்த கிழங்க சேர்த்துடலாம். இப்போ இந்த கிழங்கோட நல்லா அந்த மசாலா காரம் எல்லாம் ஒன்று போல் சேரணும். நம்ம அது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்துக்குங்க. நல்லா பெரட்டி விட்டு கலந்துக்கோங்க. நம்ம இன்னும் பீட்ரூட் மட்டும் சேர்க்கலை. பீட்ரூட் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நாள் ஆற வச்சு அப்புறமா நம்ம பீட்ரூட்டை இதில் கலந்துக்கலாம். பீட்ரூட் வந்து நம்ம கலக்கும்போது அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்க மாதிரி கலந்துக்கலாம். நம்ம முன்னாடியே போட்டோன்னா ஒரு மாதிரி கலர் ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி ரெட் கலர் ஒரு மாதிரி ஆகிடும். ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. பீட்ரூட் வந்து நம்ம இதில் ஏன் போடல வேகலையே அப்படின்லாம் யாரும் நினைக்க வேணாம். அது எண்ணெயில் போடும்போது வெந்துடும். நான் பீட்ரூட்டும் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம பெரட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ அந்த பீட்ரூட்டோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்க மாதிரி ரொம்ப போட்டு அதை போட்டு குழைய பிசைய வேண்டாம். அப்படி சும்மா மேலாப்பில் அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்க மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோ கலரு பிங்க் கலர் எல்லாம் கலந்த மாதிரி க்ரீன் எல்லாம் மாதிரியும் இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ அதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த புழிச்சு வச்ச உருண்டையை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே தட்டையாக பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். நான் இப்போ அப்படியே தட்டையாக ஒரு மாதிரி வடை மாதிரி பண்ணிக்கிறேன். அந்த பீட்ரூட் எங்கன்னா தூக்கி இருந்ததுன்னா வச்சு அமுக்கி விட்ருங்க. நல்லா அழகாக வந்துடும். நம்ம ஒன்றும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. அந்த கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அப்படியே மசாலா போட்டு பரட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து அந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் லைட்டாக அப்படியே டிப் பண்ணிக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு இருந்தாலும் அதையும் கூட கரைச்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே டிப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த நம்ம ப்ரெட்டு தூள் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து போட்டு பரட்டி எடுத்துடலாம். ஒவ்வொன்றா நம்ம அந்த மாதிரி நினச்சி இதில் போட்டு பரட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம போடலாம். நம்ம ஒரு 10 ரெடி பண்ணியிருக்கோன்னா அதை முதல்ல போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எத்தனை வேணும் நிறைய வேணும் அப்படின்னா ஒரு 10 10 போட்டுக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா போட்டு எண்ணெயில் பொரிச்சிடுவோம். பாருங்கள் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெயில் போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாஸு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாஸ்லாம் எதுவுமே இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து தேன் தான் வச்சு இதுக்கு சாப்பிட்றதுக்கு தேன் தான் வைக்க போகிறேன். தேனோட சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நம்ம சாஸு அது மாதிரி அது நல்லாயிருக்கும். ஆனால் அது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேன் சேர்த்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். அது கொஞ்சம் ஸ்வீட் காரமாக தான் இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். சைடில் வேணும் அப்படின்னு நினச்சாக்கா நீங்கள் தேன் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி அதான் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக பொரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ தேனோட சேர்த்து எப்படி சாப்பிட்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். சூப்பரான ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் செமையாக இருக்குது. சுடுது, கையை வைக்க முடியல. இதை பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ தேனோட சேர்த்து இதை எடுத்து சாப்பிட்லாம். இதை நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.